ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த புத்தகங்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3 புத்தகங்கள் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த 3 புத்தகங்களை பற்றி நான் படித்த வரையும் அதில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து புதுசாக ஒரு புத்தகம் வந்து எடுத்து வச்சுட்டேன், பட் ஆனால் அது ஒன்றும் படிக்க ஆரம்பிக்கல. ஸோ அதனால் இப்போ வரையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல வந்து கொஞ்சம் சில இது மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு 3 புத்தகங்கள் எடுத்து அந்த 3 புத்தகங்கள் நம்ம படித்தது அந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்றத என்னோட புரிதலை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ முதல் புத்தகம் வந்து சு மாடசாமி அவர்கள் எழுதிய என் சிவப்பு பால் பாயிண்ட் பேனா அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஆசிரியர்கள் பற்றி இருக்கும், மாணவர்கள் பற்றி இருக்கும், அவங்க 2 பேரோட ஒரு முரண்பாடுகள் பற்றி இருக்கும், ஆசிரியர்கள் மாணவர்கள் அவங்க 2 பேரோட அந்த உளவியல் பிரச்சனைகள் பற்றி இருக்கும், ஆசிரியர்கள் மாணவர்கள் அவங்க 2 பேரோட வந்து ஒரு முன்னேற்றங்கள் பற்றி இருக்கும், அவங்க 2 பேர்த்தோட இலக்கை வந்து எப்படி அடையிறது அப்படின்றது இருக்கும், மாணவர்களை எப்படி நம்ம வந்து அந்த ஒரு கிளாஸ் நடக்கிறப்ப அவங்களை எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்றது இருக்கும், அவங்களை எப்படி வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிறது அப்படின்றது இருக்கும், ஆசிரியர்கள் வந்து அவங்களோட முன்னேற்றத்துக்கான வழிகள் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி எல்லா ஆசிரியர்களுமே சேர்ந்து மாணவர்கள்ட்ட வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆசிரியர்கள் டிஸ்கஷன் பண்ணுற ஒரு விஷயங்கள் வந்து இதில் இருக்கும். அவங்களோட ஒரு ஆசிரியர்களுக்குள்ளே நிறைய முரண்பாடுகள் இருக்குல்ல, அந்த ஒரு முரண்பாடுகள் இருக்கும். அவங்க ஆசிரியர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்யும் போது ஒரு ஸ்கூலில் வந்து அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணலை, அந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்து அப்ரிஷியேட் பண்ணலை அப்படின்னா அவங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் படித்தா அவங்க அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வருவாங்க அப்படின்றது இருக்கும். அதாவது அவங்களுக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படின்ற புத்தகங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த புத்தகத்தை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷனுமே வந்து இதில் இருக்கும். நிர்வாகத்தை பற்றி இருக்கும், ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் உள்ள பிரச்சனைகள் பற்றி இருக்கும், அங்கே உள்ள முரண்பாடுகள் பற்றி இருக்கும் சொல்லிட்டு முழுக்க வந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் அவங்களோட நலன் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு புத்தகத்தில் இருக்கு. இது எழுதின சு மாடசாமி அவர்களுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 25-30 வருடங்கள் வந்து ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் தான். நிறைய விஷயங்கள்ல வந்து அவரோட பங்களிப்பு வந்து இருந்திருக்கு. ஸோ அவரை பற்றி முன்னுரையே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து முழுக்க ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான புத்தகம். அதையும் தாண்டி யாரெல்லாம் வந்து சில பேர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து மேனேஜ் பண்ற ஒரு பொசிஷன்ல இருக்கீங்கன்னா அவங்களுக்குமே வந்து இது ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். ஸோ இந்த ஆசிரியர் பற்றி நான் சொல்லிடுறேன். தமிழகத்தின் முன்னணி கல்வி சிந்தனையாளர்களில் ஒருவர் பேராசிரியர் சா மாடசாமி. பல்லாண்டு காலம் கல்லூரி பேராசிரியராகவும் அறிவொளி இயக்கத்தின் உந்து சக்திகளில் ஒருவராகவும் பள்ளி கல்வி முறைப்பாடுகள் குறித்த நிபுணராகவும் பழுத்த அனுபவம் பெற்ற பேராசிரியர் மாடசாமி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அனுபவங்கள் நிறைந்த ஒருத்தர் தான் வந்து இந்த ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இவரோட இன்னொரு புத்தகமே இருக்கு. நான் அதுவுமே படிச்சு இந்த ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த புத்தகமே வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்க, இந்த புத்தகம் வாங்கி படிங்க. இந்த புத்தகம் வந்து ஒரு 100 ரூபாய் கிட்ட தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இதை வாங்கி படிங்க. ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல வந்த ஒரு முதல் புத்தகம். இரண்டாவது புத்தகம் வந்து கோடுகள் இல்லாத வரைபடம், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகம் எப்படின்னா வந்து யாத்ரீகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாத்ரீகர்கள் அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியிலிருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை பற்றி எழுதி வச்சவங்க. அதாவது அவங்க தான் வந்து யாத்ரீகர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்குள்ள மட்டும் வந்திருக்க மாட்டாங்க, ஏகப்பட்ட நாடுகளுக்கு போயிருப்பாங்க. அதில் வந்து இந்தியா அப்படின்ற ஒரு நாடுமே இருக்கும். அவங்க ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி, 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்திருக்கா, அவங்க இங்கே எத்தனை வருஷம் தங்கியிருந்தாங்க, அவங்களோட பயணம் எந்த மாதிரி இருந்துச்சு, எத்தனை வருஷம் பயணம் பண்ணி இந்தியாவுக்கு வந்தாங்க, எந்தெந்த நாடுகளுக்குலாம் அவங்க வந்து பயணம் பண்ணாங்க, அவங்களோட வரலாறு என்ன, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க இந்தியாவில் வந்து எந்த காலகட்டத்தில் வந்து வந்தாங்க, இங்கே வந்து என்னென்னலாம் பார்த்தாங்க, இங்கே வந்து புதுசாக என்னென்னலாம் வந்து அவங்க குறிப்பில் எழுதி புத்தகமாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாத்திரைகள் சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒருத்தர் என்ன எழுதி வச்சிருப்பாங்கன்னா வந்து ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க இங்கே வந்திருக்காங்க பயணம் பண்ணி. அவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, தங்கம் வெள்ளி கொடுத்து உபசரிச்சா எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து எல்லா நல்ல விஷயங்கள்லையுமே வந்து வெத்தலை பாக்க வச்சு இங்கே வந்து மக்கள் வந்து உபசரிக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில். ஸோ தங்கம் வெள்ளிக்கு நிகராக வந்து வெத்தலை பாக்க வந்து அந்த உபசரிப்பு வந்து அவ்வளோ மரியாதையாக வந்து மக்களுமே அதை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உன்னிப்பாக எழுதி வச்சிருப்பாங்களாம். இது இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க இதை எழுதுனா அந்த அளவுக்கு பெருசாக இந்த வெத்தலை பாக்கலாம் வந்து எழுத மாட்டாங்க. பட் வெளிநாட்டிலேருந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன குறிப்பில் எழுதி வச்சிருக்காங்களோ அவங்கள பற்றி, அந்த யாத்திரிகர்கள் பற்றி நிறையா இருக்கும். ஸோ ரொம்ப எப்படின்னா ஒரு 11 பேர்த்தை பற்றி தான் இருக்கும். மார்க்கோ போலோ அவரோட பயணம் இருக்கும். இபின் பதுதான் சொல்லி அவர் ஒரு பெரிய பயணி, அவரோட பயணம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அல்பெர்னி அப்படின்ட்டு இருப்பாரு, அவரோட பயணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 சாப்டர்ல பயணிக்கும். நமக்கே நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைத்துல வந்து என்ன ஒரு பண்பாடு இருந்துச்சு, எந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு, எந்த மாதிரி ஒரு சாதிய பிரச்சனைகள் இருந்துச்சு, எந்த மாதிரி மன்னர்களோட ஆட்சி இருந்துச்சு, மன்னர்களோட அடக்குமுறை எப்படி இருந்துச்சு, அவங்களோட தண்டனைகள்
காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சு, மக்களோட போராட்டங்கள் எப்படி இருந்துச்சு, மக்களோட வலி எப்படி இருந்துச்சு, மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து இதில் வந்து அவங்க குறிப்பில் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அந்த புத்தகத்தோட இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 இருக்கும். அதாவது இந்தியாவுக்குள்ள வந்து எப்படி ஒட்டகச்சிவிக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அது ஒரு வரலாறுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கினதான் வந்து இந்த ஒரு புத்தகம். வாஸ்கோட காமாவுமே வந்து ஒரு யாத்திரிகர் தான். அதாவது வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன், கடல் வழி கண்டுபிடிக்கிறேன்னு வந்து இங்கே எதுக்கெல்லாம் வந்தாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே இதில் இருக்கும். ஸோ இது கோடுகள் இல்லாத வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இது வந்து ஒரு 88 பக்கங்கள் உள்ளது. இதுவுமே வந்து ஒரு 100 ரூபான்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து ஒரு 100 ரூபாய் புத்தகம். இதுவுமே வந்து நிறைய வரலாறுகள் சொல்ற ஒரு புத்தகமா இருக்கும். நீங்க வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. அடுத்து வந்து 3வது புத்தகம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த 3வது ஒரு புத்தகம் பார்க்க போறது வந்து என்னன்னா எனது இந்தியா. இதுதான் வந்து இந்த வீடியோல லாஸ்ட் புத்தகமா வந்து பார்க்க வந்தது. இந்த புத்தகம் வந்து நிறைய வரலாறுகள் நிறைந்த ஒரு புத்தகமா தான் இருக்கு. இது வந்து ஒரு 650 ரூபாய், ஒரு 600 பக்கங்கள் உள்ளது. இது வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில வந்து பாட புத்தகமா வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து வரலாறு நிறைந்த ஒரு புத்தகமா இருக்கு. ஸோ எஸ் ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுல நீங்க ஸ்கூல்ல வந்து நிறைய அதாவது திணிக்கப்பட்ட வரலாறு இருக்கும், மறைக்கப்பட்ட வரலாறு இருக்கும். பட் இந்த புத்தகத்துல வந்து முழுக்க முழுக்க இந்தியாவோட வரலாறு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை படிச்சாவே வந்து நிறைய அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் போறோம்ல, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 10 கொஸ்டினோ அல்லது ஒரு 5 கொஸ்டினுக்காச்சும் ஆன்சர் பண்ற அளவு கூட இதுல வந்து அவ்வளோ வரலாறுகள் நிறைந்ததா வந்து ஒரு புத்தகமா இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தோட முதல் சாப்டரே வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா வந்து காந்திஜி அவர்களோட படுகொலை பற்றி ஆரம்பிக்கும். அதாவது அவர் படுகொலை வந்து எப்படி நடந்துச்சு, அதுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு கன் வந்து யூஸ் பண்ணாங்க, அந்த கன்னோட சீரியல் நம்பர் என்ன, அந்த டைத்துல வந்து யார் யாரெல்லாம் அங்கே நின்றுருந்தா, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அங்கே நிலவச்சு, அதுக்கு வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து எப்படி தாக்கல் பண்ணாங்க, எத்தனை பக்கங்கள் வந்து நிறைந்து இருந்துச்சு, என்ன தண்டனை கொடுத்தாங்க, அதே மாதிரி அடுத்த நாள் அந்த மரண தண்டனை கொடுக்கும்போது அந்த கோட்ஸே அவர்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கும்போது அதுக்கு முந்தின நைட்டு வந்து அந்த ஜெயிலில் வந்து என்ன நடந்துச்சு, ஸோ எப்போ மரண தண்டனை கொடுத்தாங்க, அதுக்கு அங்கே காலகட்டங்களில் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு, எந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்துச்சு, எந்த மாதிரியான கலவரங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி முதல் சாப்டர் இப்படி ஆரம்பிக்கும். அதாவது ஒரு சாப்டர் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு 3-4 பக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இன்னும் 2 புத்தகங்களை வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு ஒரு வரலாறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இன்னும் 2 புத்தகங்கள் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்களை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு புத்தகம் எழுதணும்னாவே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 புத்தகங்கள் படிச்சிருந்தா தான் இந்த மாதிரி ஒரு புத்தகங்கள் வந்து தொகுத்து எழுத முடியும். இல்லைன்னா வந்து இந்த புத்தகத்தை எழுத முடியாது. மேபி அந்த ஒரு புத்தகங்கள் வந்து அந்த 100 புத்தகங்கள்ல வந்து ஒரு புத்தகம் 300 பக்கம் இருக்கலாம், 400 பக்கம் இருக்கலாம், 1000 பக்கம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-300 புத்தகங்கள் படிச்சிருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து எழுத முடியும். அந்த அளவு வந்து வரலாறு நிறைந்த புத்தகம். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 பக்கம் 5 பக்கம் வரலாறு இருக்கும், ஒரு 4-5 தாள் கூட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த போட்டோக்கள்லாம் இருக்கும், அந்த காந்தி படுகொலை நடந்தது, அந்த போராட்டங்கள், அவங்களோட இறுதி ஊர்வலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாப்டர் ஆரம்பிக்கும். அடுத்த சாப்டர் வந்து மெக்கோலோவின் பல்லக்கு, அந்த பல்லக்கு அப்படின்றது வந்து எப்படி உருவாச்சு அதோட வரலாறு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஷாஜகான் அவங்க வரலாறு இருக்கும், அவுரங்கசீப் வரலாறு இருக்கும், அது மாதிரி பஞ்சம் வந்து இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும், கடல் வழி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே எப்படி கொள்ளடிச்சாங்க அப்படின்ற வரலாறு இருக்கும், பிரிட்டிஷ் அவங்களோட வரலாறு இருக்கும், மருது சகோதரர்கள் அவங்கள பற்றி இருக்கும், எவரெஸ்ட் ஏறினாங்கல்ல அந்த ஒரு வரலாறு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து புலிவேட்டை இங்கே எப்படி நடந்துச்சு அப்படின்ற வரலாறு இருக்கும். ஸோ இங்கே ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். அதாவது ஒரு ஒரு யூஎஸ்லாம் வந்து ஒரு டயத்துக்கு மேலே வந்து அமெரிக்காலாம் வந்து அந்த அங்கே உள்ள குளங்கள் ஆறுகள்லாம் வந்து ஐஸ் கட்டியாக மாறிடும். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐஸ் கட்டியை கொண்டு வந்து இங்கே எப்படி வியாபாரம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். இப்போ சென்னையில் உள்ள அந்த ஐஸ் ஹவுஸ் அப்படின்றது வந்து எப்படி ஐஸ் ஹவுஸ் அப்படின்றது ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ வந்து விவேகானந்தர் இல்லம் சொல்லி எப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து ஐஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க கப்பல்ல இருந்து வரப்ப. அதுக்கப்புறம் வந்து விவேகானந்தர் இல்லாமல் எப்படி மாறுச்சு அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மரங்களுக்காக போராட்டம் பண்ணுற அவங்களோட வரலாறு இருக்கும். இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக போராட்டம் பண்ண அந்த போராளிகள் வரலாறு இருக்கும். பஞ்சங்கள் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு இருக்கும். அதாவது இந்தியா வந்து காலரா பரப்புற நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா உண்மையிலே காலரா வந்து யார் பரப்பனா அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கும். மதுரை கோயிலை வந்து கொள்ளடிச்ச ஒரு வரலாறு இருக்கும். முகலாயர்களோட படையெடுப்பு இருக்கும், அவங்களோட வரலாறுகள் வந்து இருக்கும். அது மாதிரி வந்து அந்த பாலம் கட்டினது, அந்த தண்ணீர், அதுக்கு மேம்பாட்டுக்கெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும். கடற்கொள்ளையர்கள் வந்து எப்படி கடற்கொள்ளை அடிச்சாங்க அப்படின்றது இருக்கும். வணிக கொள்ளை வந்து எப்படி அடிச்சாங்கன்னு இருக்கும். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இது இருக்கும். ஸோ நிறைய வரலாறுகள் நிறைந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வாங்கி படிங்க, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். எப்பயாச்சும் ஆஃபர் போட்டால் நீங்கள் தாராளமாக வாங்குங்க. 650 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் கூட கிடைக்கலாம். சம்டைம் தேசாந்திரி பதிப்புகள் வந்து ஆஃபர் போடுவாங்க. ஸோ இந்த ஒரு 3 புத்தகம் தான் வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்ல வந்தது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. என்னோட புரிதல் தப்பாக இருந்தால் நீங்களுமே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நானுமே வந்து கற்றுக்கிறேன். நன்றி.